அண்மை செய்தியாக பார்த்துள்ளோம். சென்னை அண்ணா நகரில் கார் மோதி கல்லூரி மாணவர் பலியானதாக கூறப்பட்ட சம்பவத்தில் மாணவனின் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முரளி. வணக்கம். இந்த மாணவன் மரணம் தொடர்பாக உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் விவரம். வணக்கம். சென்னை ஐனாவரம் டிஇ கோயில் தெரு பகுதியைச் சேர்ந்தவர் சுரேஷ்குமார், இவருடைய மகன் அபிஷேக் மற்றும் இவருடைய நண்பர் நிதின் ஆகியோர் நேற்று இரவு திருமங்கலம் அருகே இருக்கக்கூடிய தங்களுடைய நண்பருடைய பிறந்தநாள் கொண்டாடிவிட்டு அங்கு இருக்கக்கூடிய கடையில் பிரியாணி சாப்பிட்டு விட்டு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது பின்னால் வந்த அதிவேகமாக வந்த சொகுசு காரானது அவர்கள் மீது மோதியதில் இதில் நிதின் என்கிற நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார். இந்த விவகாரம் தொடர்பாக போலீசார் அண்ணா நகர் போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக மேற்கொண்ட விசாரணையில் இது விபத்து இல்லை, கொலை என உறவினர்கள் குற்றம் சாட்டி வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் தன்னுடைய மகனை ஏற்றி கொலை செய்த நபரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என தற்பொழுது கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை வெளியே இருக்கக்கூடிய சாலையில் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த சாலை முழுவதுமாக பரபரப்பாக இருக்கக்கூடிய காட்சியாக இருக்கின்றது. ஏற்கனவே கீழ்ப்பாக்கம் நெடுஞ்சாலையில் இந்த சாலை பொறுத்தவரை கோயம்பேடு நோக்கி செல்லக்கூடிய அனைத்து பேருந்துகளும் அதே போன்று கனரக வாகனங்கள் அனைத்துமே இந்த வழியாக தான் செல்லும். இந்த நிலையில் தற்பொழுது அந்த நபரை கைது செய்யவில்லை என்பதற்காக தற்பொழுது சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக தன்னுடைய மகன் இறப்பிற்கு கொலைதான் காரணம் என கொலை செய்யப்பட்டிருப்பதாக அந்த உறவினர்கள் குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் கே நகர் திமுக கவுன்சிலருடைய பேரன் தான் இந்த கொலையை செய்ததாகவும் ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் 2 நபர்களை திருமங்கலம் போலீசார் கைது செய்திருப்பதாக தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இதில் சம்பந்தப்பட்ட அந்த காரை ஓட்டி வந்த சந்துரு என்கிற நபரை இன்னும் கைது செய்யப்படவில்லை என தற்பொழுது ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். மேலும் தற்பொழுது இந்த கீழ்ப்பாக்கம் பகுதி தற்பொழுது அரசு மருத்துவமனை இயங்கி வரக்கூடிய பகுதி என்பதால் தற்பொழுது ஆம்புலன்ஸ் கூட வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. உள்ளே செல்லக்கூடிய ஆம்புலன்ஸும் சாலையிலேயே இருக்கின்றது. தொடர்ந்து இந்த போராட்டத்திற்காக தற்பொழுதுதான் போலீசார் வருகை தந்து அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். இருப்பினும் அவர்கள் கலந்து செல்லாமல் இன்னும் அதே இடத்தில் தான் தற்பொழுது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அரசு பேருந்து தற்பொழுது முந்தி செல்லக்கூடிய காட்சி நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் ஒரு சில ஆம்புலன்ஸுகள் அங்கிருந்து செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை தற்போது ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி முரளி.